பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது சங்கீதம் 125வது சங்கத்திலே 4வது வசனம். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நல்லவர்களுக்கு நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர். இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நன்மையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை பேச வேண்டும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செயல்பட வேண்டும். அந்த நன்மைங்கிற வார்த்தையில என்ன அழகான, எப்போதும் நேர்மையாக சிந்திக்க வேண்டும். எப்போதும் நேர்மையாக பேச வேண்டும். எப்போதும் நேர்மையாக செயல்பட வேண்டும். எப்போதும் நம்முடைய எண்ணங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சொல்லி இங்க அழகாக உணர்த்தப்படுகிறோம். என் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் நேர்மையாளனாக, நேர்மை பேசுபவனாக, நேர்மை எண்ணங்கள் கொண்டவனாக, நேர்மையான செயல்பாடுகள் கொண்ட மனிதனாக நான் வாழ்கின்ற பட்சத்துல என்னுடைய செயல்பாடுகள் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கின்றதுனாலே எனக்கு நன்மை அது ஆட்டோமேட்டிக் எனக்கு கிடைக்கும். அவெல்லாம் நல்லவனா இருக்கிறான், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கலாம். ஏங்க இவனை பாருங்க, எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? இவனை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். யாரு நல்லவங்கள இல்ல அதனால நான் நல்லவனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு வாதமாக இருக்கிறது ஆண்டவர்கிட்ட. யார் நல்லவங்களா இருந்தாலும் இல்லட்டாங்க பரவாயில்ல ஆண்டவரே, நான் நல்லவனாக இருக்கிறேன். அதுதான் இறை சிந்தனை. ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். யார் நல்லவங்க இல்ல ஆண்டவரே, நான் நல்லவனா இருக்கிறேன். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான பேச்சுக்கள், நேர்மையான செயல்பாடுகள், நேர்மையாக நான் சிந்திக்கிறேனா எல்லாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மாதிரி எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல என்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல எண்ணங்களோடு நான் வாழ்கின்ற பொழுது, நல்ல சிந்தனையோடு நான் பேசுகின்ற பொழுது, நல்ல எண்ணங்களோடு நான் நடக்கின்ற பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி என்கிட்ட இருக்காது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தாவீது சொல்றாரு, நல்லவர்களுக்கு செம்மையான இதயத்தாருக்கு நன்மை செய்யுங்கப்பான்னு சொல்றாரு. அந்த மக்கள் வரிசையில நாம் இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேனா? அது எப்படிங்க என்னால இருக்க முடியும்? உலகத்தோட நான் ஒத்து போயிட்டே இருக்கிறேங்க. மாட்டிக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய விரும்பிடுவோம். இடுக்கமான வாசல்ல போற ஆசைப்படுறீங்களா? இல்ல விசாலமா இருக்கணும். இடுக்கமான வாசல் இருக்கின்ற பட்சத்துல அது ஆசீர்வாதமான வாசலாக இருக்கிறது, நன்மையை தரக்கூடிய வாசலாக இருக்கிறது. நேர்மையான பிள்ளைகளாக வாழ்வோம், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, சுமந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, செம்மையான எண்ணங்களையும், நல் யோசனைகளையும், நல் சிந்தனைகளையும், நல் எண்ணங்களையும் எங்கள்கிட்ட வேணும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுகிறீங்கப்பா. அதன்படி வாழவும் எங்களை அழைக்கிறீங்க. ஆமாண்டவரே, இருதயத்திலே நல்ல எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகளாக, நல்ல செயல்பாடுகள் கொண்ட பிள்ளைகளாக, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய பிள்ளைகளாக, நேர்மையான காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாங்க வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அதன்படியே வாழவும் எங்களை அழைக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்கேத்த பிள்ளையாக நாங்க நடக்கின்ற பொழுது எங்க வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்ப்பா. நல்ல அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணம் போல சந்தோஷம் சமாதானம் எங்களுக்கு கிடைக்குமப்பா. அதற்கு நாங்க உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உமக்கு பிரியமான பிள்ளையாக, நேர்மையாளனாக, நீதிமானாக நாங்க வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்கப்பா. அதன்படியே நாங்கள் வாழ்வதற்கான தெய்வீக பலனை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு நீங்க பலன் தாருங்க. நீங்க பலன் தருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் வைராக்கியமாக, நேர்மையாக, நல்ல சிந்தனை உள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அப்படி செய்யப்படுற நன்றி செலுத்துகிறோம். துதிக நமக்கு எல்லாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.